வஞ்சத்தை ஓர்கிலாதான் தெரிந்து கொள்ளாதவனாக தசரதன். வரந்தானே கேட்கிறேன், கொடுத்துருக்கானே. ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சியை அரசாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய்வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள், தீயவை யாவினும் சிறந்த தீயாள். தீயவை யாவினும் சிறந்த தீயாள், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றில், இப்ப பாபுரன் கரெக்டா ஆயிட்டு, ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது, நின் மகன் ராமன் ஆணைன்னு சொன்னான். இப்ப என் மகன் ஆழ்வது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒருவேளை தசரதன் வந்து ராமனைத்தான் சொல்றா போல இருக்கு நினைச்சுக்கலாம். பிரிச்சு காட்டுறான். சீதை கேள்வன் இருக்க மாதிரி சீதையோட புருஷன், அவன் போய் வனமாடு என புகன்று நின்றாள், தீயவை யாவையும் சிறந்த தீ. மேடைகள் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ரொம்ப அடிக்கடி கோட்படுவாங்க. சீதை கேள்விங்கிறத மட்டும் நிறைய மேடையில இதுல நிறைய நயங்கள் இருக்கு. ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால், ஏன கொடுத்த, நீ கொடுத்த வரங்கள் வரந்தாள், நானா கேட்கல. ஏய வரங்கள் இரண்டில் சீதை கேள்வி, சீதையுடைய போய் வனமாழ்வது என புகன்று நின்றாள். இப்பேற்பட்ட ஒரு கொடிய வார்த்தையை சொல்லிட்டு அவ உயிர் தரித்து நின்றாளே அப்படிங்கிற, ஏன்னா புகன்று நின்றாள், தீயவை யாவினும் சிறந்தது. அழகான வார்த்தை. நாகம் எனும் கொடியாள் தான் நாவின் ஈந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்தா, ஆகம் அடங்கலும் வெந்து அழிந்து அராவின் வேகம் அடங்கிய வேளமென்ன வீழ்ந்தான். நாகம் என்னும் கொடியாள் தன் நாவின் வந்த, நாகத்தை போன்ற கொடிய அவளுடைய அந்த கொடியாளுடைய நாக்கிலிருந்து வந்த சோக விடம் தொடர, சோகத்தை தரக்கூடிய விஷம் தொடர, அது வந்து டச் பண்ணின அளவுல தொடர இடத்துல தொட்ட அப்படின்னு தொடர, துணுக்கம் எய்தா ஆகம் அடங்கலும், துணுக்கம் எய்தான்னா துணுக்கம் எய்தின நடுக்கம் அடைந்து எய்தா ஆகம் அடங்கல், ஆகம்னா உடல், ஆகம் அடங்கலும் உடம்பு முழுக்க உடல் முழுவதும் வெந்து, அது வெந்து போய் அழிந்து சோர்ந்து போய் அராவின் வேகம் அடங்கிய வேளம் என்ன வீழ்ந்தான். அவ்வளோ பெரிய ஒரு யானை ஒரு பாம்பு போய் கொத்திருக்கு, எப்படி இருக்கும்? அராவின் வேகம் அடங்கிய பாம்பினால் உயிரினுடைய வேகம் முழுக்க அடங்கின ஒரு யானை எப்படி கொத்துன அப்படி கீழே வரும், அந்த மாதிரி பூதலமுற்று அதனில் புரண்ட மன்னன் மா துயரத்திலே யாவர் சொல்ல வல்லார். வேதனை முற்றிட வெந்து வெந்து கொள்ளன் ஊது உலையில் கனல் என்ன வெய்து உயிர்த்தான். சின்ன பாட்டா இருக்கு. Is it done purposefully? இல்ல சின்ன பாட்டா இருக்கு. Is it done? இல்ல சந்தங்கள் எல்லாம் கம்பன் சில இடங்கள்ல அந்த நீல சந்தங்கள், அதான் நீல சந்தமே வரலையே. இல்ல அதான் அந்த உணர்ச்சிகள் இருக்கும்போது அந்த சந்தத்தை அவன் சூஸ் பண்றான்ல, விருத்தம். So it is done purposefully. ஆமா. ஓ ரொம்ப அவ எந்த கான்டெக்ஸ்ட்ல எந்த மாதிரி சந்தம் போடுறான்றதே நீங்க தனியா ஸ்டடி பண்ணணும். போர்க்கள காட்சிகள்ல வேற மாதிரி இருக்கும். சூர்பனகை வரும்போது பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் நிங்க அதெல்லாம் இங்க போட்டானா கேலி கூத்தாரு. இதே மாதிரி இந்த சூரியோதயம் அதெல்லாம் வர்ணிக்கும் போது நீல நீல பாட்டு அரசியல் கைநொடியில ஆசிரியர் விருத்தம் வரும், பெரிய பெரிய வர்ணனைகள் வரும். அது அது ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக்ஸ், அவனுடைய அழகியல் இருக்குல்ல, அபாரமான அழகு. அதாவது இந்த விருத்தங்கள்லயே பல வகையான விருத்தங்கள் இருக்கு. அந்த விருத்த பாவியல்னு இப்பதான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வீரபத்ர முதலியார் எழுதினார். அதுக்கு முன்னால விருத்தத்துக்கு இலக்கணம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கணுங்கிற வரைமுறை கிடையாது. அரசியல் விருத்தத்துல 4 இதுலயே உங்களுக்கு வந்து நீளமா போட முடியும்.
பொய்யோ எனும் இளையாளோடும் போனால் தீராது. அந்த உஞ்சிவர் போய்விடு நாய்க்குகன் என்றனை போதாரோ ஆழ நெடுந்திரை அதெல்லாம் குகனுடைய வீர பேச்சு. அங்க அந்த சந்தம், அந்த சந்தமும் இந்த பாவமும் ஒன்னா வரும். அப்புறம் அதே மாதிரி கபந்தத்துல நர்சரி ரைம் மாதிரி சொன்னேன். கள்ளமாய வாழ்வெல்லாம் வில்ல ஞானம் வீசித்தாள் வள்ளல் வாழி கேளேனா உள்ளவாறு உணர்த்தினான். பஜனை மாதிரி இருக்கும். அது வஞ்சி விழுத்தான். பூதல முற்று பூமியை அடைந்து அதனில் புரண்ட மன்னன் வேதனை தாழாம புரண்டான். மா துயரத்தினை யாவர் சொல்ல வல்லா? பேர்பட்ட துயரம், பெரிய துயரம், மா துயரத்தினை யாரால சொல்ல முடியும்? வேதனை முற்றிட அவருடைய அந்த வேதனை முத்தி போய் வெந்து வெந்து கொல்லன் ஊது உலையில் கனல் என்ன எய்து உயிர்த்தான். கொல்லனுடைய உலையில இருக்க அதுல ஊதுகின்ற நெருப்பு போல பெருமூச்சு விட்டான். துருத்தி வெய்து உயிர்த்தான். இன்னைக்கு 35 அல்ல, 35 அந்த இடம் தான் நிறுத்தத்துக்கு சரியா இருக்கு. பார்த்தேன் 30 இருக்கலாம்னு பார்த்தேன். 35 கொண்டா இன்னும் நல்லா இருக்கும். அப்போ 23 பாட்டு இருக்கு. உணர்ந்தது நான் உயிர் உடலுற்றது, உள்ளம் புலர்ந்தது, கண்கள் பொடித்த பொங்கு சோரி, சலம் தலைமிக்கது, தக்கது என் கொள் என்று என்று அலைந்து அலையுற்ற அரும்புலன்கள் அலந்து அலையுற்ற அரும்புலன்கள் உலர்ந்தது நாக்கு வறண்டு போச்சு, உயிர் ஓடலுற்றது. உயிர்னா இந்த இடத்துல பிராணன், இந்த பிராணவாயு வந்து தடுமாற ஆரம்பிச்சது, மூச்சு. உள்ளம் புலர்ந்தது, மனம் என்னாச்சு? தளர்ந்தது, உள்ளம் புலர்ந்தது. கண்கள் பொடித்த, கண்கள் பொங்கு சோரி பொடித்த, சோரினா ரத்தம், கண்ணில் இருந்து ரத்தம் வர மாதிரி அப்படியே செவந்து போச்சு. பொடித்த சலந்தலை மிக்கது அப்படின்னா கவலை மிகுந்தது. அரும்புலன்கள் ஐந்தும், அந்த 5 இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அதெல்லாம் தக்கது என்கொல் என்று என்று என் என்று அலந்தலையுற்ற என்று அலந்தலையுற்ற. அதாவது ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு. கண் பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது. அது ஒவ்வொரு புலனும் தனக்கு செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படிங்கிறது தெரியாம கலக்கம் அடைந்து தக்கது என்கொல் என்று அலந்தலையுற்ற என்றென்று அலந்தலையுற்ற, ஒரே அலந்தலையா போச்சுப்பா அப்படிங்கிறாங்க இல்ல, அலந்தலையுற்ற அரும்புலன்கள் 5 கலக்கம், 5 புலன்களும் கலங்கி விட்ட. தாக்கம் இருக்கிறவனுக்கு கண்ணதாசன் மாதிரியான வீச்சு வரும். கண்ணதாசன் நிறைய பாடம். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை உற்று எதைபற்றி ஏற்ற எண்ணும் ஆவி பதைப்ப அலக்கண் எய்துகின்றான். ஆவி பதைப்ப உயிர் பதைக்கும்படி அலக்கண் எய்தி நின்றான். அலக்கண்ணா துன்பம், துன்பம் எய்தி நின்ற அவன் என்னெல்லாம் நினைக்கிறான், என்னெல்லாம் செய்யறான், அவனுடைய மெய்ப்பாடுகள் என்ன? மேவி நிலத்தில் நிற்கும், மேவினா எழுந்து நின்று, அப்படியே எழுந்து நிற்கலாமா அப்படின்ட்டு எழுந்து நிற்பான். நிற்கும் விம்மும், அப்படியே புலம்புவான், வீழும், புலம்பிட்டு அப்படியே ஒத்து நிற்க. ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும், ஓவியம் போல மூச்செல்லாம் நின்று போய் அப்படியே ஓயும், செயல் ஒடுங்கி நின்றுவான். பாவியை உற்று எதிர்பற்றி எற்ற எண்ணும், பாவினா கையை அப்படியே பக்கத்துல போய் அவளை பிடிச்சு கிக் விடலாமா, எற்ற எண்ணும், எத்தலாமா அப்படின்னு நினைப்பான். ஆவி பதைப்ப அலக்கண் எய்துகின்றான், உயிர் பதைப்ப துன்பம் அடைந்தான். இந்த கைகையை எட்டி உதைக்கலாமா அப்படின்னு நினைச்சான், உதைக்கலாமான்னு நினைச்சான், அடிக்கலாமான்னு நினைச்சான். அடுத்த வார்த்தையை பாருங்க.
நம்ம கலாச்சாரம் என்னங்கிறது புரியும். அடுத்து பாருங்க. பெண்ணென உட்கும் பெரும்பழிக்கு நானும் உள்நிறை வெப்பொடு உயிர்த்து உயிர்த்து உலாவும் கண்ணினில் நோக்கும் கண் நில நொப்ப. கண்ணின் கண்ணில நோக்கும் மயக்கும் இருக்கு. கண் நிலன் ஒப்ப. அதுல இதுல கண்ணினில் நோக்கும். கண்ணினில் நோக்கும் ஒரு பாடல். கண்ணினில் நோக்கும் அயர்க்கும் வன் கைவேல் வெம்பொன் நுழைகிற்க உழைக்கும் ஆணை போர்வான் பெண் என உற்ற பெரும்பழிக்கு நான். பெண் இவளை அடிச்சா பெண்ணை அடிக்கிறதா? பெண் அடிக்கிறதா அப்படிங்கிற பெரிய வழி. ஆகும். இத்தனை கோபத்திலையும் பெண்ணுன்னு அந்த நினைச்சா அந்த விவேகம் அடிக்க கூடாது. பெரும்பழிக்கு நானும் அப்ப அந்த பழி வந்துடக்கூடாதே அப்படின்ட்டு நானும் அங்க இருக்கு ஆணாதிக்கம். உள் நிறை வெப்போடு உள்னா உள் அந்த உடம்புல நிறைந்த வெப்பு பெருமூச்சோடு உயிர்த்து உயிர்த்து உலாவும். பெருமூச்சு விட்டுட்டே இங்கேயும் அங்கேயும் நடக்கிறான். கண் நிலநொப்ப அயர்க்கும். அதாவது இங்க கண்ணினில் நோக்கும் அயர்க்கும். கண் கண் இளன் ஒப்ப நான் கண் கெட்டு விட்டவன் போன்று. கண்ணே இல்லாதவன் போல சோர்ந்து போய் அயர்க்கும். சோர்ந்து போவான். எப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு அபாரமான ஓம சொல்ல. வன் கை வேல் வெம் புண் நுழைகிற்க உழைக்கும் யானை போல்வான். பெரிய யானை, வலிமை கொண்ட பிரகாந்திரமான யானை. அதுல வன் கை வேல், சாதாரண கை இல்லை, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கையில வேல். அந்த வேலை எரியறான். எதுல எரியறான்னா சும்மா இருக்கிற யானையோட உடம்புல இல்லை. ஏற்கனவே யானை பயங்கரமா அடிபட்டு வெம் புண் நுழைகிற்க. ஏற்கனவே பயங்கரமா ரணமாயி ஒரு புண் இருக்கு அந்த யானை. கரெக்டா அந்த புண்ல வன் கை, ஸ்ட்ராங்கான கையில ஓங்கி ஒருத்தன் வேலை எரிஞ்சு அந்த வேல் நுழைஞ்சா அது எப்படி இருக்கு? வன் கை வேல் வெம் புண் நுழையிருக்க உழைக்கும். அப்படியே நிலை குலைந்து போகக்கூடிய அந்த யானை மாதிரி யானை கம்ப நெடுங்கழியானை அன்ன மன்னன் வெம்பி விழுந்து எழும் விம்மல் கண்டு எழும் விம்மல் கண்டு வெய்துற்று உம்பர் நடுங்கினர் ஊழி பெயர்வது ஒத்தது அம்பு அன கண்ணவள் உள்ளம் அன்னதேயார். கம்ப நெடுங்கழி யானை என்ன மன்னன் கம்பத்தில் கட்டிய மிக்க மதத்தை உடைய யானையை போன்ற. இப்ப இந்த மதம் கொண்ட யானையை கம்பத்துல கட்டியாச்சு, இந்த மரத்தால பிடித்தாச்சு, வார்த்தையை தேர்ந்தெடுத்து போடுறான். கம்ப நெடுங்கழி யானை என்ன மன்னன் வெம்பி விழுந்து அழும் விம்மல் கண்டு வெய்துற்று உம்பர் நடுங்கினர் ஊழி பேர்வது ஒத்தது. அங்க வந்து வானவர்கள் நடுங்கினார்கள் அழகத்தை பார்த்து. அந்த சமயம் ஊழி காலம் பிரளய காலம் போல இருந்தது. அம்பன கண்ணவள் அவள் உள்ளமும் அன்னதேயா. அவள் கண்ண அம்பு மாதிரி இருக்கு, உள்ளமும் அம்புதான், உள்ளத்திலயும் அம்புதான், நஞ்சு தோய்ந்த அம்புதான். இது நஞ்சு தோய்ந்த அம்புதான் கண்ணு, உள்ளமும் அன்னதேயால். உள்ளமும் அந்த கண்ணு மாதிரியே நஞ்சு தோய்ந்திருந்தது. அஞ்சலன் ஐயனது அல்லல் கண்டும் உள்ளம் நஞ்சிலள் நாணின இழல் என்ன நாணம் ஆமால் வஞ்சனை பண்டு மடந்தை வேடம் என்றே தஞ்சு என மாதரை உள்ளலார்கள் தக்கோர். அஞ்சல மாதரை உள்ளலார்கள் தக்கோர். அஞ்சலள் பயப்படைந்து அது கொஞ்சம் கூட அவருக்கு. அல்லல் கண்டும் உள்ளம் நஞ்சிலல், உள்ளம் நைந்து இலல். நஞ்சிலல்னா நஞ்சு போறது, நஞ்சு போறது, நைந்தல். அது இறங்குதல்னு அர்த்தம். இறக்கப்படணும் இல்ல. நஞ்சுன்றது அது பேச்சு வழக்கு. நஞ்சு போயிடுது அப்படின்னா நஞ்சு போச்சு துணி. பேச்சு வழக்கு நிறைய பயன்படுத்திருக்காங்க. நஞ்சுகள் நாடிகள் என்பது நாடு. அவளுக்கு வெக்கம் இல்லாம இருக்கிறான்னு சொல்றது நமக்கு வெக்கம். நாடினல் என்னல் நாணம் ஆவான். அவளுக்கு நாணம் இல்லை என்று சொல்வது நமக்கு வெக்கம். அவளுக்கு வெக்கம் இல்லை. வஞ்சனை பண்டு
மடந்தை வேடம் என்றே தஞ்சன மாதனை உள்ளலார்கள் தக்கோர். இந்த தக்கோர்னா தக்கவர்கள். கல்விகளால் பெரியவர்கள். வஞ்சனை என்பது மடந்தை வேடம் பெண்ணுருவம் என்று எண்ணிய பெண்களை பற்றுக்கோடு என்று தக்கவர்கள் அறிவினால் உயர்ந்தவர்கள் கொள்ள மாட்டார்கள். இது இனினால இப்படி ஒரு நிலைமைங்கிற மாதிரி. அதாவது இது ஒன்ன பலது மேல ஏற்றி சொல்லுது. கைகை ஒன்ன வச்சு அதை பலது மேல ஏற்றி சொல்லுது. இந்நிலை நின்றவள் தன்னை எய்த நோக்கி நெய்நிலை வேலவன் நீ திசைத்தது உண்டோ பொய்நிலையோர்கள் உணர்த்த வஞ்சம் உண்டோ உன் நிலை சொல் எனது ஆணை உண்மை என்றார். இந்நிலை நின்றவள் தன்னை எய்த நோக்கி ஊடுருவி பார்த்து இந்நிலை நின்றவள் தன்னை எய்த நோக்கி நெய்நிலை வேலவன் நெய் பூசப்பட்ட வேலை உடையவன் நீ திகைத்ததுண்டோ திகைத்ததுண்டா உனக்கு புத்தி கெட்டு போச்சா? உனக்கு புத்தி மயக்கம் ஏற்பட்டுட்டா? எப்படி ஆச்சு இந்த மாதிரி? பொய்நிலையோர்கள் பணத்தை வஞ்சம் உண்டோ? யாரும் உனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா? உன் புத்தி கெட்டு போயிட்டா இல்ல யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அந்நிலை சொல் எனது ஆணை உண்மை என்று. என்ன நடந்து நிஜத்தை சொல்லு, என் மேல சக்தி. திசைத்ததும் இல்லை எனக்கு வந்து தீயோர் இசைத்ததும் இல்லை முன் ஈந்த இவ்வரங்கள் புசைப்பறியோய் தரின் இன்று கொள்வேன் அன்றே வசைத்திறன் நின்வையின் வைத்து மாழ்வேன் என்றாள். உண்மையை நிற்க மாழ்வேன். அதுவும் சார் அப்படி வேற இசைத்ததும் இல்லை, எனக்கு ஒன்றும் புத்தி கட்டு போல. எனக்கு தீயோர் இசைத்ததும் இல்லை, எந்த கெட்டவளும் எனக்கு யாரும் ஒன்றும் சொல்லி கொடுத்துடல. அது எங்க அம்மா குதிரை உள்ள முனிந்தவர் முன் ஈந்த இவ்வரங்கள் குசைப்பரியோய். அதாவது கடிவாளம் பூட்டின குதிரைகளை உடையவனே அப்படின்னா நான் ஓட்டின குதிரைடாது. குசைப்பரியோய் தரின் இன்று கொள்வேன். நீ வரம் கொடுத்தா நீ வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வசைத்திறன் நின் வயின் நிற்க உன் பக்கத்தில வசை என்றென்றும் மாறாமல் நிற்கும்படியாக நான் மாழ்வேன். I have that power. I will kill. kill myself. No, I will commit suicide. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னன்னைக்கும் உனக்கு பழி உண்டா? பழி உண்டா? இந்நெடுஞ்சொல் அவ்வேழை கூறும் முன்னே எந்த கொடும் புண்ணில் வேல் நுழைத்தது ஒப்ப சிந்தை திரிந்து திகைத்து அயர்ந்து வீழ்ந்தான் மைந்தனலாத உயிர் வேறு இராதவன். வார்த்தை அவர் சொல்லி முடிக்கல. இந்நெடுஞ்சொல் அவ்வேளை கூறும் முன்னே, இந்த வார்த்தை அவர் சொல்லி முடிக்கல. சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு கிருகிருன்னு வருது. வெந்த கொடும் புனில் வெந்த புண்ணுக்குள்ள வேல் நுழைந்தது ஒப்ப சிந்தை திரிந்து திகைத்து அயர்ந்து வீழ்ந்தான். எத்தனை வார்த்தை! சிந்தை திரிந்து திகைத்து அயர்ந்து வீழ்ந்தான் மைந்தன் அலாது உயிர் வேறில்லாத மன்னன். எத்தனை இடத்துல அதை அண்டர்லைன் பண்ணியாச்சு. அந்த விஸ்வாமித்திரன் போனது திருப்பி வரும்போது மைந்தன் அலாது உயிர் வேறறியாத மன்னன் திகைத்து நின்றான். கொஞ்சம் திகைப்பா இருக்கு. ஒரே உண்மையை 4 பாட்டுக்குள்ள மறுபடியும் பயன்படுத்துறது கொஞ்சம் ரேர். அதே இப்போ 2 பாட்டு முன்னால அது கொஞ்சம் அபூர்வம் தான். பொதுவா அந்த மாதிரி அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சில இடங்கள்ல பேர்ன் பண்றது, சில இடங்கள்ல அந்த அந்த ஃப்ளோல அப்படியே வந்துருக்காங்க. இங்க ஏழை அப்படின்னு இருக்கு. அது என்ன ஏழைனா பெண்ணுனா பெண்ணுனா போர் திங்னு சொல்லுங்க. போர் திங்னு சொல்லுங்க. பிரிதி ஐ பிரிட்டி யூ also I plead with you அப்படின்னு சொல்லுவாங்க. poor thing அப்படின்னு சொன்னா ஏழைனாக்க நாட் பாவர்ட்டி இருக்க பிட்டியை விழுணும். இல்ல ஏழைன்றது பெண்ணுக்கு ஏழை ஏந்திழை எல்லாமே பெண். ஏழை பங்காளனையே பாடையவர் என்பாவாய்.
இல்லை எனக்கு அதான் அவர் சொல்ற மாதிரி ஏழைக்கு வந்து போர்த்திங்கிற அர்த்தம் இருக்கே தவிர பொதுவாகவே அது பெண்ணுன்னு தான். ஏன்னா அந்த இடத்துல உமையை பற்றி சொல்லும்போது போர்த்திங்கிற அர்த்தம் இல்லை, அங்கே பெண் அது வராது. இல்ல பெண்ணுக்கு பொதுவான பேர் ஏழை. ஏழை. நம்ம ஏழைங்கிறது ஒண்ணும் இல்லாதவன்னு சொல்றோம். ஆ கொடியாய் நான் சொல்லுமா? இதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப போஷம். ஆ கொடியாய் எனும் ஆவி காலும் அந்தோ ஓ கொடி தேயறம் என்னும் உண்மை ஓ கொடிதே ஓ கொடிதே அறம் என்னும் உண்மை என்றும் சாகையனா எழும் நீ தளாடி வீழும் மாகமும் நாகமும் மண்ணும் வென்ற வாழா. ஆ கொடியாய் என்னும் ஐயோ கொடியவளே அப்படிமா. ஆவி காலும் அந்தோ ஆவி காலும் பெருமூச்சு விடுவோம். அந்தோ ஓ கொடிதே அறம் என்னும் ஐயோ இந்த தர்மம் இவ்வளவு கொடிதா அப்படிமா. உண்மை ஒன்றும் சாகையனா எழும் சத்தியம் கித்தியம் எல்லாம் சாகட்டும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றேன். உண்மை ஒன்றும் சாக வேணாம் எழும் அப்படின்ட்டு எழுவான். மெய் தள்ளாடி வீழும் அப்படியே உடம்பு தள்ளாடி கீழே விழுந்துடுவான். எப்பேற்பட்டவன் மாகமும் நாகமும் மண்ணும் வென்ற வாழா. மாகம்னா பெரிய மேலுலகத்தில் ஆகாயத்தில், நாகம்னா நாகரம் கீழுலகத்தில், மண்ணும் வென்ற வாழா. வாழா வென்ற நாரியர் இல்லை இஞ்ஞானம் இது எங்கும் இது என்ன ஒரு நிமிஷம். என்ன சொன்னா ஓ கொடிதே அறம் என்னும் உண்மை என்னும் இந்த வார்த்தை எங்க பார்த்தோம்? அறத்தின் ஊங்கிரி கொடிதனல் ஆவதொன்று யாதம். சிவகாமி சொல்றது. இல்ல அவனுடைய மந்திரி அமைச்சர்கள் வந்து நான் இத அரசா விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை வந்து பிரியறது எனக்கு துன்பமா இருக்கு, ராமன் வருது சந்தோஷமா இருக்கு, நீ வந்து எப்படி இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும், தர்மத்தை விட கொடியது எது அப்படின்ட்டு அங்க அமைச்சர்கள் சொன்னாங்களே, அந்த வார்த்தைய இங்க வேற மாதிரியான காண்றதை திரும்பி வருது. அறத்தினுங்கு கொடிது இந்த பாட்டு 48வது இனி கொடிதல். நாரியர் இல்லை இஞ்ஞானம் எங்கும் என்ன கூறிய வாழ்கொடு கொண்டு நீக்கி யானும் கூறியர் எண்ணிலை வீழ்வன் என்று பொங்கும் வீரியர் வீரம் விழுங்கி நின்ற வேளாம். நாரியர் இல்லை நாரியர் இல்லை இஞ்ஞானம் எங்கும் இந்த உலகம் முழுவதிலும் பெண்கள் இல்லை என்று சொல்லும்படி கூறிய வாழ்கொடு உண்மையான வாளால கொன்று நீக்கி எல்லாரையும் கொன்னுட்டு யானும் பூரியர் எண்ணிடை வீழ்வன். பூரியர்னா கீழ்மக்கள், நானும் கீழ்மக்களுடைய எண்ணிக்கையில போய் சேர்ந்துடுறேன். அந்த எண்ணிடை வீழ்வேன். ஆமா, பூரியர் எண்ணிடை வீழ்வன் என்று பொங்கும். இப்படி பொங்கி நான் யாரு கொள்றதுனால நான் இழிவானவன் ஆயிடுவேன். ஆமா, எல்லா பெண்களையும் கொல்லணும் என்ன சொல்லுவாங்க உலகத்துல? Let me go and join that number. அதாவது இப்ப கைகை மேல உள்ள வெறுப்பு ஒட்டுமொத்த பெண் குலத்து மேலேயும் வருது. அதான் நாரியர் இல்லையின் ஞாலமெங்கும் தனி ஒருவனுக்குள்ள ஜெகத்தினை அழித்திடுவோம். பூரிய வாழ்வோடு கொன்று நீக்கி வாழ்வோடு கொண்டு நீக்கி யானும் பூரியர்னா கீழ் மக்கள். பூரியர் எண்ணிடை பெண்களை கொன்ற கீழ் மக்களுடைய எண்ணிக்கையில அவங்களுடைய என்று பொங்கும். ஆமா, மனசில் நினைக்கிறான் என்று பொங்கும். இது பேசிட்டுதான் இருக்கான். இதுக்கப்புறம் இன்னும் நீளமா பேச போறோம். கோபிப்பான். இதுதான் எழுதுறான் பேசுறான். அது அகமொழி மாதிரி தான் அகமொழின்னு சொல்லலாம். அதாவது தனக்குத்தானே பேசிக்கிறது தான். தனக்குத்தானே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, என்று பொங்கும். வீரியர் வீரம், வீரர்களுடைய வீரத்தை விழுங்கி நின்ற வேளாண். அந்த வரி பாருங்க, வீரியர் வீரம் விழுங்கி நின்ற வேளாண். எண்ணிடை வீழ்வன் ரொம்ப நல்லா. எண்ணிடை அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி ஒரு I would have become a statistics அப்படின்னா, I would have joined the statistics அப்படின்னா, அதாவது வருஷத்துக்கு 3000 பேர் கரடிகளுக்கு நாட்டில் எதிராக இல்லையா, அதில் இப்படியெல்லாம் வரும். கரடிகள் வந்து உலகம் எங்கும் புலிகளால் தாக்கப்பட்டு இத்தனை பேரை கொள்றாங்க, you would have become a statistics அப்படிமா. அந்த எண்ணிடை
கையோடு கைகள் புடைக்கும் வாய் கடிக்கும் மெய்யுரை குற்றமென புழுங்கி விம்மும் நெய்யேறி உற்றென நெஞ்சொழிந்து சோறும் வையகமுற்று நடந்த வாய்மை நின். கை அந்த அந்த 4வது வரியில ஒவ்வொரு இதுலயும் கொடுக்குறான். தசரதனுக்கு ஒவ்வொரு இதுவும் அதான் சொல்றாங்க. பஞ்ச் எல்லா வரியிலையும் இருக்குது. ஆமா, கையோடு கைகள் புடைக்கும், கையோட கைகளை மோதிக்கிறான். வாய் கடிக்கும், உதட்ட கடிச்சுக்கிறான். மெய்யுரை குற்றம் என புழுங்கி விம்மும். ஐயோ, உண்மை பேசுறதே பெரிய தப்பு தான் ஐயா, வரம் கொடுக்கறது அதோட பெரிய தப்பு. மெய்யுரை குற்றம் என புழுங்கி மனம் புழுங்கி விம்மும். இப்ப மட்டும் நான் ஒரு வழியை மாத்திட்டேன், நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன், சத்தியத்தை தவறிடுறேன் அப்படின்னா நான் இதுல இருந்து விடுபட்டுலாம். ஆமா, முடியலையே. முடியல. நெய் எரிவுற்றன, நெய் எரிவுற்றன, நெய்யில நெருப்பு பட்டார் போல நெஞ்சழிந்து சோறும், நெஞ்சு அழிந்து மனம் உருகி சோறும் வருந்தி விழுவான். வையகம் முற்றும் நடந்த வாய்மை மன்னன், உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற, சத்தியத்துக்காக பிரசித்தி பெற்ற மன்னன். இது வந்து இந்த கெட்டாலும் மீன்மக்கள் மீன்மக்கள் மாதிரி இப்ப இவ்வளவு சொல்றான், வரம் கொடுக்கறதே தப்பு, மெய்யுரை குற்றம் அப்படின்னு சொல்றான். He is still bound and also பின்னால வந்து ஒரு ராமன் முன்னால தோன்றி பேசுவான் இறந்த அப்புறம். அப்பவும் வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் என்னன்னு கேளு அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து அது பின்னாடி நடக்கிறது. அதான் சொல்றேன் நான், இப்போ பேசுறதெல்லாம் சும்மா, பட் he still அந்த வாய்மை வழியில தான் இருக்காங்கிறதுக்காக சொல்றேன். தசரதன் வந்து மகோன்னதமான கம்பராமாயணத்துல எந்த ஒரு குற்றமுமே குற்றம் அது பின்னாடி சொல்லிட்டே இருப்பான். தசரதனை பத்தி ஆரண்ய காண்டத்துல, கிஷ்கிந்தா காண்டத்துல வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் துயவன் மைந்தனே வாலி சொல்லுவான். நீ எப்பேற்பட்டவனுடைய மகன், எப்பேற்பட்டவனுடைய மகன் அவன் சொல்லுவான். ஒருப்பினும் அந்தரம் உண்மை என்றும் மோவா இருப்பினும் உண்மை அந்தரம் ஒன்றும் உண்மை ஒன்றும் ஒருப்பினும் அந்தரம் செமிகோல் ஒருப்பினும் அந்தரம் உண்மை ஒன்றும் உண்மை ஒன்றும் ஓவா இருப்பினும் அந்தரம் உண்மை ஒன்றும் ஓவா இருப்பினும் அந்தரம் என்று வாய்மை மன்னன் பொறுப்பினும் இந்நிலை போகிலாளை வாழால் இருப்பினும் ஆவது இறப்பது என்று எழுதினான். ஒருப்பினும் அந்தரம், ஒருத்தர தண்டித்தல், தண்டிக்கிறது இவளை தண்டித்தாலும் அந்தரம் அது தீமை. இருப்பினும் அதாவது இவள் கேட்ட வரத்தை கொடுத்தாலும் இல்ல, உண்மை ஒன்றும் ஓவா மறுப்பினும் ஆமா, உண்மை ஒன்றும் ஓவா அதாவது சத்தியத்தை காக்க முடியாமல், ஒருப்பினும் இல்ல, அதாவது இப்படி போட்டுக்கணும், உண்மை ஒன்றும் ஓவா ஒருப்பினும் சத்தியத்தை காப்பாற்ற முடியாம இவளை தண்டித்தாலும் அப்படி இருப்பினும்னு சொன்னாலும் மறுப்பினும் சொன்னா அர்த்தம் ஒண்ணுதான். அந்தரம் அது தீமை. இருப்பினும் அந்தரம் இவ சொன்னதை இருப்பினும் அந்தரம் இருப்பினும் அந்தரம். பொறுப்பினும் இந்நிலை போகிலா பொறுத்தலினும் இல்ல, மறுப்பினும் அங்க வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முந்தின வரியே ஒருப்பினும் தானே இருக்கு, மறுப்பினும் இல்லைங்க. அங்க மறுப்பினும் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓவா மறுப்பினும் இல்ல 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 அப்படி கிடையாது. உண்மை ஒன்றும் ஓவா ஒருப்பினும் அது அங்க கூட்டிக்கும், அப்படி கூட்டிக்கும். அதாவது சத்தியத்தை காப்பாற்றாமல் இவளை தண்டித்தாலும் அந்தரம் அது தீமை. இருப்பினும் அந்தரம் அதுக்காக இவ சொன்னதை கேட்டுட்டு இருந்தா அதுவும் தீமை. அதனாலதான் அங்க மறுப்பினும் வராது என்று அப்படி நினைத்துக் கொண்டு வாய்மை மன்னன், சத்தியசந்தனான மன்னன் பொறுப்பினும், அதாவது இந்த இடத்துல ஊமுக்கு வேற அர்த்தம், அது பொறுப்பினும். இந்த மறுப்பினுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றேன், வரங்கள் நான் கொடுக்கவில்லை மறுப்பினும். ஓ ஓகே 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 ஃபைன். அதான் பொறுப்பினும். பொறுப்பினும் இந்த இடத்துல ஊமுக்கு வேற அர்த்தம், பொறுப்பதை காட்டிலும், இப்படி இவளை பொறுத்து கொண்டே இருப்பதை காட்டிலும் இந்நிலை போகிறாள், தன்னுடைய இந்த நிலையிலிருந்து விலகாமல் இருப்பவளை வாளால் இருப்பினும், வாளை வைத்துக் கொண்டு கொல்லுதலினும், கொல்லுவதை விட ஆவது இறப்பது என்று எழுந்தான். மத்தது எல்லாமே வந்து நாட் ஃபிட். கடைசியா நான் என் நிலைமையை தாழ்த்திட்டு கெஞ்சி பாக்குறேன். அவளோட வாளால நான் வெட்டதை விட அவகிட்ட கெஞ்சறது இருப்பினும் இறப்பது ஆவது அது செய்யக்கூடிய வெரி குட் ஜஸ்டிஃபிகேஷன். வல்லினராவது அர்த்தமே மாறிடும்ல. ஆமா, இறப்பது இறத்தல்னா நான் முதல்ல வல்லினரா வர இறப்பது தான் இல்ல, அந்த அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. ஓ, இதுக்கு செத்திடலாம் அது அர்த்தம் இல்ல. ஏன்னா செத்தா என்ன ஆகும், நிலைமை மாறாது.
நிலைமை மாறாது, சத்தியத்தையும் காப்பாற்ற முடியாது, worst அது. அண்ட் அவ்வளவு இப்பேற்பட்ட திடகாத்திரமுடைய மன்னன் தானா சாகலாம்னு நினைக்க மாட்டான். யாசிப்பது கோன்மேல் கொண்டு குற்றம் அகற்ற குறி கொண்டார் போன்மேல் உற்றது உண்டு எனில் அன்றாம் பொறையன்னா கான்மேல் வீழ்ந்தான் கந்துகொள் யானை களிமன்னர் மேன்மேல் வந்து முடி வணங்கி நினைத்தார். கோல் மேல் கொண்டு, கோல் செங்கோல், finish that 30. கோல் மேல் கொண்டு, அதாவது செங்கோலை மேற்கொண்டு, கோல் மேல் கொண்டு குற்றம் அகற்ற குறி கொண்டார். செங்கோலை மேற்கொண்டு குற்றங்களை நீப்பதிலேயே குறியாக இருப்பவர்கள் போல குறிகொண்டார் போல் மேலுற்றது உண்டு இனிது, மேலுற்றது இனிமேல் வரும் நன்மை உண்டு எனி இருந்தால் பொறை நன்றாம் பொறுமை நன்மையுடையதாம் என்று எண்ணி அவர் காலில் விழுந்தான், கால் மேல் வீழ்ந்தான். ஒரு நல்லதுக்காக இதை செய்யலாம். ஆமா, கோல் மேல் உண்டு குற்றம் அகற்ற குறி கொண்டார். செங்கோலை செலுத்தி கொண்டு குற்றங்கள் களைய வேண்டும்னு நினைக்கிறவங்க போல் மேலுற்றது உண்டு எனின் நன்றாம் பொறை, அதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னா பொறுமை காப்பது நல்லது என்ன என்று எண்ணி கால் மேல் வீழ்ந்தான். அவன் காலடியில வீழ்ந்தான். எப்பேற்பட்டவன்? அது அடுத்த வழி. கந்துகொல் யானை களிமன்ன, கந்துகொல் கட்டுத்தறியை முறிக்கின்ற யானைகளை கொண்ட களிமன்னன். பெரிய பெரிய மன்னர்கள்லாம் மேன்மேல் வந்து முந்தி வணங்கி மிடைதாளம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு வந்து அவன் மேல் மேல காலில் விழுந்து வணங்கக்கூடிய மிடைதாளான். அதாவது அவன் காலுக்கு பக்கத்துல டிராபிக் ஜாம் ஆகுது, அத்தனை பேர் வந்து விடுறான் கால். விடைனா என்ன? மிடைதல்னா நெருங்குதல், நெருக்கி அடிக்கிறது. மிடை தாளான். அவனுடைய கால் எப்படி இருக்குன்னா, அப்பேற்பட்ட யானைப்படையுடைய மன்னர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு விழக்கூடிய கால். எப்படி? மிடை தாளான். அடுத்த 5 நீங்க படிச்சிருங்க, அவர் சொல்லிட்டு இது 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 ஆக்சுவலி இதுல சந்தம் மாறுது பாருங்க. அதான் கவனிச்சேன் முந்தின பாட்டுல. கொல்லா நிம்சே இவ்வர் இதெல்லாம் சீர் கொள்ளா நின்சே இவ்வர தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சேன். கொல்லா நின்சே இவ்வரசு அண்ணான் கொண்டாலும் நல்லாதிந்த நானிலம் ஞாலம் தனில் என்றும் உள்ளார் எல்லாம் ஓத உவக்கும் புகழ் கொள்ளாய் எல்லா நிற்கும் வன் பழி கொண்டு என் பயன் என்றார். கொள்ளா நின்சே இவ்வரசு. பாரதன் இந்த அரசை கொள்ள மாட்டான். அவன் கொண்டாலும் ஒருவேளை அதான் தப்பி அவன் வந்து அரசை ஒத்துக்கொண்டாலும் நல்லாது இந்த நானிலம், அதை இந்த நானிலம் விரும்பாது. நானிலம் தன்னில் ஞானம் தன்னில் என்றும் உள்ளாரெல்லாம் ஓர உவக்கும் புகழ் கொள்ளார். உனக்கு ஒரு நாளும் இந்த இருக்கிறது இந்த பூமியில இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் உனக்கு ஒரு நாள்லயும் நல்ல பேர் கிடைக்காது. புகழ் கொள்ளாய் எல்லா நிற்கும் வன்பழி கொண்டு என் பயன் என்றான். எல்லாரும் சீச்சின்னு துப்புரா மாதிரி ஒரு பழியை கொண்டு இதுல என்ன லாபம் இருக்கு? நான் கேட்ட கேள்வி நியாயம்தான். தசரதன் மன்னிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க மன்னிக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க கைகையே மன்னிக்கல. கௌசல்யன்னு பேர் வச்சுக்கிறாங்க, சுமித்ரன்னு பேர் வச்சுக்கிறாங்க, சீதைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. கைகைன்னு யாரும் ஒத்த பேரை கிடையாது, மன்னிக்கல ஜனங்க. வானோர் கொள்ளா மன்னவர் உய்யா இனி மற்றன் ஏனோர் செய்கை யாரோடு நீ இவ்வரசாழ்வாய் யானே சொல்ல கொள்ளை இசைந்தான் முறையாலே தானே நல்கும் உன் மகனுக்கும் தரை என்றான். மகனுக்கும் இப்ப ஒரு பிரிவினைக்கு வந்து மகனுக்கு இல்ல உன் மகனுக்கு தரை பிரிச்சு கொடுக்கல, முழுக்க கொடுத்துருவாங்க. அந்த இல்ல உன் போட்ட அர்த்தம் மாறுது இல்ல, அப்படி ஒரு பாடம் இருக்கு. உன் மகனுக்கு தரை, உன் மகனுக்கும் தரைன்னா அது பிரிச்சு நாட்டை பிரிச்சு கொடுத்த மாதிரி ஆயிடுது. வானோர் கொள்ளார். ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பரதன் நாட்டை ஆழ்வதை வானோர் கொள்ளார். தேவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். மன்னவர் உய்யார் இனி. அப்படி நடந்தால் மன்னவர்கள் உய்ய மாட்டார்கள். மன்னவர்
மன்னர்கள் இல்ல இல்ல மண்ணும் மண்டல ஓ, மன்னன். பூமியில இருக்கிற பூமி மனிதர்கள். உயிரோட இருப்பாங்க. மன்னவர். மன்னவர் உய்யார் இனி மற்றன் இதுக்கு மேல வேற ஏனோ செய்கை. அப்ப மத்தவங்களுடைய செய்கையில பத்தி என்ன சொல்றது? யாரோடு நீ இவ்வரசு ஆழ்வாய்? யாருக்கு நீ அது ஒரு வார்த்தை யாச வார்த்தையில கிடையாது, இருந்தாலும் இப்படி சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். நான் சொர்க்கபோகம் வந்து கடைசி நாள்ல துரியோதனன் செத்து கிடக்கும்போது சொல்லுவான், டேய் நான் சொர்க்கபோகம் போன்ற ஒரு நாட்டை ஆண்டேடா, உனக்கு என்ன இருக்குடா, சுடுகாடு தானே இருக்கு, அது போய் ஆளுங்கடா யார் சொல்லுவா அப்படி? அப்படின்னு துரியோதனன் சொல்றதா யாச வார்த்தை கிடையாது. இது ஒரு பேச்சு உண்டு. அதுதான் கேட்கிறேன், யாரோடு நீ இவ்வாறு சாழ்வார்? வானவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள், பூமி இருப்பவர்களுக்கு வழிகடையாம போகிறோம், அப்புறம் யார் அரசாள்றது? யானே சொல்ல கொள்ளை இசைந்தான். நான் சொன்னதுனாலதான் ராமன் அந்த கொள்ளை இசைந்தான். ராமன் வந்து அவனை தானா கேட்கல, நான் சொன்னேன் அதனால வாங்கிட்டான். முறையாலே தானே நல்கும், அவனே கொடுப்பான். உன் மகனுக்கு தரை. நீ போய் அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவனே கொடுத்துட்டு போடுவான். தானே நல்கும் உன் மகனுக்கு தரை என்றார், பூமியை தானே கொடுத்து விடுவார். இதுக்கு அடுத்தது ரொம்ப உருக்கமான பாட்டு. கண்ணே வேண்டும் எண்ணினும் ஈய கடவே, என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, பெண்ணே வன்மை கேகையன் மானே, பெருவாயேல் மண்ணே கொள்னி மற்றையதொன்றும் மற என்றான். கண்ணே வேண்டும் என்றாலும் உனக்கு கண்ணு வேணும் சொன்னா உடனே கொடுக்க கடப்பாடு உடையவன். என் உள் நேர் ஆவி வேண்டினும் இன்றே உணர்ந்தோ, என்னுடைய உயிரை நீ கேட்பாயானதும் அது இன்றைக்கே உண்டு. பெண்ணே பெண்ணே, நீ ஒரு பெண் இல்லையா? பெண்ணே வன்மை கேகையின் மகனே, மகளே, மானே, வன்மை வள்ளல் தன்மை பொருந்தியவனாகிய கேகை. உங்க அப்பா எவ்வளவு பெரிய கொடையாளி, நான் அதுங்காகப்பட்டது. வன்மை வள்ளன்மை வள்ளல் மூணு சொல்லி. இது வன்மை, நீங்க சொல்றது ரெண்டு சொல்லி. நான் சொல்றது ரெண்டு சொல்லி. வன்மை. வன்மை வள்ளல் தன்மை பொருந்திய கேகையனுடைய மானே, பெருவாயில் வேணும்னா உனக்கு வேணும்னா மண்ணே கொள்ளி, மண் எடுத்துக்கோ. மற்ற அதை சொல்ல கூட வாய்கள் மாறுகிறது. அது இன்னொன்னு இருக்க, இன்னொன்னு அது கேட்காத, மண் எடுத்துக்கோ, இன்னொன்னு மறந்து. அந்த ராமன் காட்டுக்கு போறதுன்றது வாயால சொல்ல முடியல அவங்க. மற்ற ஏதோ ஒன்றும் மற உள்ள நயம். வாய் தந்தேன் என்றே இனி யானோ அது மாற்றேன், நோய் தந்து என்னை நோவன செய்து நுவலாதே, தாய் தந்தென்ன தன்னை இறந்தால் தழல் வெண்கண் பேய் தந்தியும், நீ இது தந்தால் பிழையாமோ. பேய் கூட இருக்க. வாய் தந்தேன், என் வாயால் தான் வார்த்தை கொடுத்தேன், மற்றது யானோ அது மாற, சொன்ன வார்த்தை மாற மாட்டேன். நோய் தந்து என்னை நோவன செய்து நுவலாதே, தாய் தந்து என்ன தன்னை இறந்தால், அம்மா கிட்ட கெஞ்சா மாதிரி தன்கிட்ட வந்து கெஞ்சினா பேயும் இறங்கும், பேயும் இறங்கும். வெங்கண் பேய் தந்து ஈயும், பேயே கொடுத்துரும். கொடிய கண்களை உடைய பேய் வெங்கண் பேய், நீ இது தந்தால் அழல் வெண்கண் தீ போன்று வெம்மையுடைய கண்கள் கொண்ட பேய், அதுவே இறக்கப்பட்டு கொடுத்துரும். நீ இது தந்தால் பிழையும். அது தப்பு வந்துருமாமா. இந்த படம் ஆரம்பிச்சிருக்கான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னொன்னு இன்னன பண்ணியா? இன்னே 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 பண்ணி. இல்ல இதுக்கு அடுத்தது அங்க வேண்டாம். இதான் 30. 30 அதோட முடிச்சு. இங்கதான் ஓகே ஓகே புரியுது. அதோட லைன் நிக்கிறது. இன்னே இன்னே பண்ணி இறந்தான் இகழ் வேந்தன், தன்னேர் இல்லா தீயவள் உள்ளம் தடுமாறாள், முன்னே தந்தாய் இவ்வரம் நல்காய் முனிவாயே என்னே, முனிவாயே என்னே மன்னா யாருள்ளர் வாய்மைக்கு இனி என்றாள். இன்னே இன்னே பண்ணி
இப்படி சொல்லி இறந்தான் நிகழ் வேண்டாம் இப்படி எல்லாம் சொல்லி கெஞ்சினான். தன்னேர் இல்லா தீயவள், தனக்கு சமமா இல்லாத கொடியவள், தீயன யாவிலும் சிறந்த தீய, தன்னேர் இல்லா தீயம், உள்ளம் தடுமாறாள். கொஞ்சம் கூட நான் அது அசைஞ்சு கொடுக்கிறது. உள்ளம் தடுமாறாள். முந்தைய தந்தாய் வரம், நீ கொடுத்த வரம் தானே, நல்காய், நீ கொடுத்த வரம் அது கொடு. முன்வாயே முனிவாயே இல்ல முன்னே தந்தா இவரம் நல்காய், நல்காய். இப்ப கொடுக்க மாட்டேங்க. முனிவாயே என்னே மன்னா, யார் உளர் வாய்மைக்கு இனி என்றார். சத்தியத்தை காக்கிறதுக்கு ஒன்ன விட்டு வேற யாரு இருக்காங்க? என்ன ஒரு அதுல ஒரு காரி ஒரு நீ வந்து உன் வாய்மையை தவறி விட்டால் சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு யாருப்பா இருக்காங்க? அதனால நீ சத்தியத்தை காப்பாற்றணும். நல்காய் கொடு அப்படின்னாலும் கொடு. நல்காய்னா கொடுப்பாயின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப கொடுக்க மாட்டேங்கிறியே நீ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இல்ல இங்க வந்து இவரும் நல்காய், இவரம் நல்காய். ஆமா இப்ப நீ இது கொடுக்கலன்னா அப்படிங்கிற அர்த்தமும் இங்க பொருந்தும். நல்காய் முனிவராயர் இப்ப கொடுக்காம நீ நல்காய் முனிவாய் அப்படின்னு அர்த்தம். கொடுக்காம திருப்பி அவர் முனிவராயது நம்ம திருப்பி கொடுக்காம கோபம் என் மேல, நீ பக்தியும் கொடுக்கல என் மேல கோபம் வேறப்படுற, நீ கொடுத்த வரோம் வெறுப்பாயானால் கொடுக்காமல் வெறுப்பாயானால் இனிமேல் வாய்மைக்கு யார் இருக்கிறார்கள்? வாய்மையை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்காங்க? ஹரிச்சந்திரன் பரம்பரையில வந்தா இல்லையா நீ? அப்பேற்பட்ட நீயே நீ உன்னோட சத்தியத்தை காப்பாற்றுற. இனிமேல் சத்தியத்துக்கு யார் துணை இருப்பாரு? கைகேயி புலம்புறான். அவரு வள்ளன்மையை கோட் பண்ணும்போது இவங்க இதை கோட் பண்றதுல தப்பு இல்லை. அடுத்த வாரம்